அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ரிசர்ச் மெத்தட் இன் சோஷியாலஜியில் இருக்கக்கூடிய ரிசர்ச் மெத்தட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சோஷியாலஜினா என்ன? சிஸ்டமிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டியை பற்றி நாம் ஒரு சிஸ்டமிக் மேனரில் படிக்க போகிறோம். அதுதான் வந்து சோஷியாலஜி. சரி, இந்த சிஸ்டமிக் மேனரில் நம்ம சொசைட்டி நாம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா எப்படி நாம் ஸ்டடி பண்ணுவோம்? அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம படிக்க போகிறோம். அதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எப்படி நாம் ஒரு சொசைட்டியை படிக்கிறது? சொசைட்டியில் ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இதில் படிப்பு லிட்ரஸி எந்த ரேட்டில் இருக்குது, ஆண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, 18 வயதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க, இதை பற்றிலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் ஒரு ரிசர்ச் தேவை இல்லையா? அந்த ரிசர்ச் பற்றி நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிசர்ச் மெத்தடாலஜி. சோஷியாலஜியில் நாம் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை படிப்பதன் வாயிலாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? சரி, இந்த ரிசர்ச் மெத்தடில் இருக்கக்கூடிய 2 மெத்தட், குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்னு 2 மெத்தட்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிசர்ச் மெத்தடாலஜி இன் சோஷியாலஜியில் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி எதுக்காக நம்ம இந்த மெத்தடாலஜி நம்ம பயன்படுத்துகிறோம்? ரிசர்ச் மெத்தடாலஜியை அதுக்கு என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுக்குது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துருவோமா? சரி, வாட் இஸ் இட்? ரிசர்ச் மெத்தடாலஜினா என்ன? த ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஹவு டு கண்டக்ட் அ ஸ்டடி பண்ணுங்க, அவ்வளோதாங்க. மேப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பரை ஸ்டடி பண்ணுவாங்க. ரீட் பண்ணுறது கிடையாது, ஸ்டடி பண்ணணும். படிக்கிறதுக்கும் அதாவது ரீட் பண்ணுறதுக்கும் ஸ்டடி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? படிக்கிறது ஜஸ்ட் அப்படியே ஓரலாக எழுதுவது படிக்கிறது. புரிஞ்சு படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதை புரிஞ்சு படி, ஸ்டடி பண்ணு. புரியுதா? ஸோ ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது சொசைட்டியை நாம் எப்படி ஸ்டடி பண்ணணும் அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜின்றாங்க. இட் டிசைட்ஸ் வாட் டேட்டா டு கலெக்ட். இது என்ன சொல்லுமா? இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது நாம் சோஷியாலஜியில் ஒரு சொசைட்டியை ஸ்டடி பண்ணும்பொழுது ஒரு டேட்டாவை நாம் எப்படி கலெக்ட் பண்ணணும், என்ன டேட்டாவை நாம் கலெக்ட் பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும், ஹவு டு கலெக்ட் இட் அண்டு ஹவு டு இன்டர்பிரட் இட். அதாவது எப்படி அதை நாம் புரிஞ்சிக்கணும், எப்படி நாம் விளக்கணும். சரியா? ஒரு டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணணும், என்ன டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும், அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி வந்து சொல்லுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஒரு ட்ராவல் ரூட் சொல்லு அப்படின்னா, ஒரு ட்ராவல் பேக்கேஜில் நம்ம இங்கேருந்து நான் தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வரணும். எப்படி போயிட்டு வருதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இங்கேருந்து எக்மோர் போ, அங்கேருந்து ட்ரெயின் பிடி, அங்கேருந்து தஞ்சாவூர் போ. கரெக்டா இல்லையா? ஸோ ஒரு ட்ராவல் ரூட் மாதிரி இது ஒரு ரிசர்ச் மெத்தடுங்க. சரி, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நம்ம ஜஸ்ட் லைக் தட் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ண முடியாதா? இந்த மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணோமா அப்படின்னா பாருங்கள், சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி. ஒரு சயின்டிஃபிக் மேனரில் நாம் சொசைட்டியை ஸ்டடி பண்ணுறோம். மேக் சோஷியாலஜி சிஸ்டமேட்டிக். ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் நாம் சொசைட்டியை ஸ்டடி பண்ணுறதுனால சோஷியாலஜி அப்படிங்கிறதும் நாம் கடந்த காலத்திலே பார்த்துருப்போம். கடந்த கிளாஸ்லேயே சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின். பாசிட்டிவிஸ்டில் என்ன சொல்லியிருப்பாங்க? சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் தான், அது மற்ற சோஷியல் சயின்ஸோடு எப்படி வந்து கோரிலேட் ஆகுது, மற்ற ஒரு சயின்ஸ் நேச்சுரல் சயின்ஸுக்கு மாதிரி இருக்கக்கூடிய அதே ஒற்றுமைகள் வந்து சோஷியாலஜிக்கு இருக்குது. காரணம் என்ன? இது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை நாம் சிஸ்டமேட்டிக் மெத்தடை நாம் அதை அப்ரோச் பண்ணுறோம். இதுக்கு நிறைய தியரிஸ் அண்ட் லாஸ் இருக்குன்றத படிப்பு இல்லையா? ஸோ அதுபோல் சோஷியாலஜி அப்படிங்கிறது இந்த சயின்டிஃபிக் ஸ்டடியின் மூலமாக ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக இதை மாற்றுது. நாட் ஜஸ்ட் ஒப்பீனியன் பேஸ்டாக இல்லாமல் இருக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ சமுதாயத்தில் பெண்களுடைய கல்வியறிவு ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னா எதனால் அப்படின்றப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியில் நம்ம பார்ப்போம். ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு வேலை இல்லாத இருக்குது, அதனால் அவங்க படிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லாமல் என்னென்ன ரீசன்ஸ் அதுதான் நம்ம சோஷியாலஜியில் படிப்போம். அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி. நாம் ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் ஒரு டேட்டாவை எடுக்கும்பொழுது இவங்ககிட்ட ஒரு சம் கொடுக்குறாங்க, 365 425 பெருக்குனா என்ன வருதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தோராயமாக இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் யோசிச்சு. கரெக்டாக இல்லையா?
ஆனால் அதை நம்ம டெரைவ் பண்ணும்போது தான் ஒரு ரிலேவ் ஆமாம்பா கரெக்டான ஒரு டேட்டா வந்துருக்குதுன்னு நமக்கு தோணுதா இல்லையா? ஸோ அது போல் அக்யூரேட்டாக இருக்கும், நம்பகத்தன்மையோடு இருக்கும். எது இந்த ரிசர்ச் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுவதுனால அப்ஜெக்டிவிட்டி, இதோட குறிக்கோள் என்ன? கீப் ரிசர்ச் ஃப்ரீ ஃப்ரம் பர்சனல் ப்ரெஜூஸ், அதாவது பாரபட்சம் இல்லாமல் இருக்கும். அப்ஜெக்டிவிட்டின்னா என்ன? நோ பயாஸ், அதாவது லெஸ் பயாஸ்ன்னு சொல்லலாம். நோ பயாஸ்ன்றது வருமானு தெரில. ஸோ அப்ஜெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது அந்த பர்சனல் பயாஸ் இல்லாமல் இருக்கும், பாரபட்சம் இல்லாமல் இருக்கும். கம்பேரபிலிட்டி அலோ ஸ்டடீஸ் டு கம்பேர் அக்ராஸ் டைம் அண்ட் பிளேஸ், அதாவது கம்பேர் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த டைமில், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்க, கரெக்டாக இல்லையா? இப்போ 2006 ஒரு 5000 சம்பளம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி 5000ன்றது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் வேலை செய்யும்போது 2015 10,000ன்றது பெரிய விஷயம். ஆனால் எனக்கு 10,000 அப்படிங்கிறது ஒரு காமன் சேலரி, அந்த 10,000 பத்தாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு, கரெக்டாக இல்லையா? ஸோ பாலிசி யூஸ், கவர்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் ரிலே ஆன் சோஷியாலஜிக்கல் ரிசர்ச் ஃபார் பாலிசி டெசிஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருது அப்படின்னா, ஸோ இந்த சோஷியாலஜி எடுக்கக்கூடிய இந்த ரிசர்ச் மெத்தட்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க பாலிசி டிசைன் பண்ணுவாங்க. ஒரு என்ஜிஓவோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனோ ஒரு இன்ட்ரெஸ்ட் சொசைட்டியோ ஏதோ ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க, ரிசர்ச் மெத்தடில் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணும்? பாலிசிஸ் மேக் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எம்எல்ட இருக்கக்கூடிய சூசைடு பற்றின ஒரு தேரி இருக்குங்க. அதாவது சூசைடு அப்படிங்கிறது ஒரு பர்சனல் மோட்டோ கிடையாது, அது சொசைட்டியானது ஒரு இண்டிவிஜுவலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ இது நம்ம வித்தவுட் ப்ராப்பர் மெத்தடில் நம்ம பண்ணும்பொழுது, அதாவது ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணாமல் மற்றவங்களோட நம்ம கோரிலேட் பண்ணாமல் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஸோ இந்த சூசைடு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை ஸ்டடி பண்ணுவதன் வாயிலா ஸோ இந்த சூசைடி அப்படிங்கிறது ஒரு சோஷியல் இன்டெகிரேஷன், அதாவது யாரோ ஒருத்தர் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு காதலி அவளை ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னா அது அவனுக்கு ட்ரிகர் ஆகுது. இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸில் அவன் ஏமாந்துட்டான் அப்படின்னா அது அவனுக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ அது சூசைட் அப்படிங்கிறது அவனுடைய தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அது காரணம் என்ன? நாம் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுன்னு வாயிலா, கோரிலேட் பண்ணுறது வாயிலா எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு 50 பேர் இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டில், கடந்த ஒரு மாதத்தில் ஒரு 50 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சூசைட் பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று கஷ்டம் அப்படின்னு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சனலாக நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுன்னு வாயிலாக மக்களுக்கு வாழ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதிர்த்து போராட முடியல அப்படின்னு. ஆனால் அதை நாம் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வயசு இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதா, ஃபேமிலி என்ன ப்ராப்ளம் இருக்குது, மேரிடா அன்மேரிடா, அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது, அவங்களுடைய சேலரி இன்கம் ரேட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணும்பொழுது ஸோ நிறைய பேருக்கு இந்த டெப்ட் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கடன் நிறைய வாங்கியிருப்பாங்க, ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம், பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்டடி பண்ணுறதுன்னு வாயிலாக ஒரு சொசைட்டியில் ஒரு இண்டிவிஜுவலுடைய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் ஃபார் ஒரு இண்டிவிஜுவலுடைய சூசைட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இந்த டேட்டாவுடைய இந்த ரிசர்ச் மெத்தடுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது இந்த ரிசர்ச் மெத்தடில் இருக்கக்கூடிய 2 டைப்புங்க ரொம்ப முக்கியமானது, குவான்டிடேட்டிவ் அண்டு குவாலிட்டேட்டிவ். அடிக்கடி நம்ம புத்தகத்தில் அடிக்கடி நம்ம பார்ப்போம், இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் கிளாஸஸ்லேயே. ஸோ இப்போ இந்த டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்னென்னா நம்பர் பேஸ்டாக இருக்குங்க, நம்பர் பேஸ்ட், அதாவது எண்கள் சார்ந்து இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதில் குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது மீனிங் சார்ந்து இருக்குங்க. சிம்பிள், நம்பர் பேஸ்ட் மீனிங் பேஸ்ட். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா நம்பர் பேஸ்ட், குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா மீனிங் பேஸ்ட். இது என்ன பண்ணுமா? ஃபோக்கஸ் ஆன் நம்பர்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இதை பேஸ் பண்ணி இருக்கும், மீன் பண்ணோம். இது பெரும்பாலும் பாசிட்டிவிஸ்ட் இது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தடை பயன்படுத்துவாங்க. இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்டாக இருக்குங்க. இதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் இருக்கும். உதாரணத்துக்கு டேபிள்ஸ் மாதிரி 2 2 2 4 சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் ஒரு ஸ்ட்ரக்சரான கொஷின்ஸ் இருக்கும், சர்வே மெத்தட் இருக்கும், ஒரு லார்ஜ் சாம்பிள் சைஸ் இருக்குங்க. இதுக்கு ரிசல்ட்ஸ் கேன் பி ஜென்ரலைஸ்ட், பொதுப்படித்தன்மையோடு தான் இருக்கும். ஆமாம் இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவாக இருக்கும், ரிப்ளிகபிளாக இருக்கும். அப்ஜெக்டிவ்னா என்ன? பர்சனல் பயாஸ் குறைவாக இருக்கும், ஒருதலை பட்சமாக இருக்காது.
ரெப்ளிகபிளாக இருக்கும். கரெக்டாக? இதெல்லாம் வந்து இதோடைய ஃபீச்சர்ஸ். ரெப்ளிகபிள்னால் என்ன? ஏற்கனவே இருந்த மாதிரியே தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சொல்கிற பாருங்க, சென்சஸ் எடுத்துங்க. எக்ஸாம்பிள் சொல்லும்போது சென்சஸ் 10 வருஷம் முன்னாடி எடுத்த சென்சஸ் மாதிரியே தான் இப்போ எடுப்பாங்க. இல்லை சேஞ்ச் பண்ணி எடுப்பாங்களா? கிடையாது இல்லையா? ஆனால் இப்போ 2020 இருக்கக்கூடிய சென்சஸ் வந்து டிஜிட்டலைஸாக எடுக்க போகிறாங்க. ஆனால் அதே பேட்டர்ன் தானே. ஸோ க்ரைம் ரேட் அனலைஸ் பண்ணுறது, ஒப்பீனியன் போல், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் பேஸ்ட். உதாரணத்துக்கு சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு கொடுக்கலாம்? விக்ரம் கொடுக்கலாம், சூர்யாவுக்கு கொடுக்கலாம், கமலுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு ஒப்பீனியனுக்கு கொண்டு வரும் இல்லையா? அதிகப்படியான ஓட்டிங் எடுக்கும்போது மக்களுக்கு இன்றைக்கி பிடிச்சவங்க ஹீரோயினில் பார்க்கும்போது கயாது லோகர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, மமிதா பைஜுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜென்ரலைஸ்டான ஒப்பீனியனை இது கொண்டு வரும். கரெக்டாக இல்லையா? இது இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தடில் இந்த சென்சஸ் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் போல்ஸ். அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கிளியர் பேட்டர்ன், ட்ரெண்ட்ஸ் இருக்கும். கிளியர் பேட்டர்னா என்ன? இப்போ சென்சஸ் எடுத்து எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் எடுக்கிறோம். அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோமா? ஈஸி கம்பேரிசன், ஒன்றோட ஒன்று நாம் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நம்பர் பேஸ்டாக இருக்குது இல்லையே. 10 பெருசா 15 பெருசானா நம்ம ஈஸியாக 15 பெருசுன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெஸ் ரிசர்ச்சஸ் பயாஸ், அதாவது அப்ஜெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பர்சனோட பயாஸ், அதாவது இப்போ ஒரு காமெடி வரும் பாருங்க, புருஷன் சொன்னால் 1 1 4ன்னுவாங்க. அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? 1 1 சேர்ந்தால் 2 தான். அந்த மாதிரி ரிசர்ச்சுடைய பயாஸ் வந்து அங்கே ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா டேட்டா அங்கே இருக்குது. அதனால் இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன? அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ். இக்னோஸ் டெப்த் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்டு மீனிங்ஸ். இப்போ 2 பேர் எதுவுமே கொடுக்குறீங்க, அதாவது அவங்களுக்கு கமல் பிடிக்குமா, விஜய் பிடிக்குமா, ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க? எனக்கு ரஜினி பிடிக்கும், இல்லை கமல் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு யார் பிடிக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது, கேட்க முடியாது இல்லையா? நீங்கள் என்ன கேட்கணும்? உங்களுக்கு யார் பிடிக்கும்னு கேட்குறோம். ஆனால் ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கும்பொழுது எப்படி அவங்க ஒரு பதில் தான் வருமோ அது போல் இருக்கும். ஓவர் சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் பிஹேவியர். அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் பிஹேவியரை ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட் காட்சியில் ஒரு சீரியல் பார்த்து அழுகிறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம நினைப்போம், ஆமாம் சீரியல் பார்த்தாலே பெண்கள் அழுதுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அப்படி இல்லாமல் எதனால் அவங்க அழுகிறாங்க? அப்போ நம்ம சீரியல் பார்த்தா அவங்க அழுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் லைக் ஓவராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்குள்ள அது ஒரு காம்ப்ளெக்ஸான பிஹேவியர். அதில் வரக்கூடிய ஏதோ ஒரு காட்சியோ இல்லை ஏதோ ஒரு கதாபாத்திரமோ அவங்களுக்கு யாரையோ ஒருத்தரை ரிமைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான பிஹேவியரை நம்ம ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டூலாக வந்து இந்த குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிற இந்த டூல் வந்து பயன்படுதுங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட் என்ன? நம்பர் பேஸ்டாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டு ரூலாக இருக்கும், அப்ஜெக்டிவிட்டி வந்து அங்கே இருக்கும், ரிலே பண்ண முடியும். ஒரு சென்செக்ஸோ இல்லை வந்து ஒரு ஒப்பீனியன் போலோ இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஒரு கிளியர் பேட்டர்னாக இருக்கும், ஈஸி கம்பேரிசன் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தடில். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட் அப்படிங்கிறது மீனிங் பேஸ்டாக இருக்கும், அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் மீனிங், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு பர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொருத்தருடைய கருத்து என்னன்றது மேலே சொன்னோம் இல்லையா? ரஜினியா கமலா அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு என்ன பிடிக்குங்க, யாரை பிடிக்கும், எதனால் அவரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக அது இருக்கும். யூஸ்ட் இன் இன்டர்பிரட்டிவிஸ்ட் சோஷியாலஜிஸ். இன்டர்பிரட்டிவ் சோஷியாலஜிஸ் வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தடை பயன்படுத்துவாங்க. இன்டர்பிரட்டிவ்ஸ்னால் என்ன? மேலே பார்த்தா, அதாவது சோஷியாலஜி அப்படிங்கிறது சயின்ஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறவங்க. அதாவது அனுபவத்தின் வாயிலாக ஒரு எம்பரிக்கல் மெத்தட்ஸை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. கீ ஃபீச்சர்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், இப்படி தான் பயன்படுத்துறது கிடையாது. ஸ்மால் சாம்பிள் சைஸ், குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சரில் இதை பயன்படுத்துவாங்க. இன்டெப்த்தாக இருக்கும், டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஃப்ளெக்சிபிள் அப்ரோச், ஒரு ரிஜிடான மேனரில் இது இருக்காது. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மைக்ரேஷன், ஒரு ரிஃப்யூஜி வராங்கன்னா, இலங்கையிலேருந்து ஒருத்தங்க ரிஃப்யூஜியாக வராங்கன்னா அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது மூலமாக. பார்ட்டிசிபேட் இன் அப்சர்வேஷன் இன் ட்ரைபல் கம்யூனிட்டி, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில் போயிட்டு அவங்கள ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்துட்டு அவங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுறது. கேஸ் ஸ்டடிஸ் ஆஃப் வில்லேஜ் ஆர் ஒர்க் பிளேஸ், ஒரு வில்லேஜில் போயிட்டு கேஸ் ஸ்டடி பண்ணுறது, அவங்களுக்கு குடிநீர் பிரச்சனை எப்படி இருக்குது, சானிடேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது ரிச்சாக இருக்கும், டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கேப்சர் த எமோஷன் அண்ட் மோட்டிவேஷன், குட் ஃபார் ஸ்டடியிங் நியூ அண்ட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ், ஒரு டீட்டெயில்டு மேனரில் இருக்குங்க. ஆனால் அது லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, ஹார்ட் டு ஜெனரலைஸ், பொதுப்படைத்தன்மையோடு மாற்ற முடியாது. ரிசர்ச்சர் பயாஸ் இஸ் பாசிபிள், தனிப்பட்டவருடைய
விருப்பு வெறுப்பு இதில் இருக்கும், நிறைய டைம் கன்சியூம் ஆகும். சிம்பிளாக சொல்கிற பாருங்க, இந்த குவாலிட்டேட்டிவ்க்கும் குவான்டிட்டேட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த குவான்டிட்டேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் மாதிரிங்க, ஒரு ஜென்ரல் டாக்டர். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் தலைவலியாகுது டாக்டர், காய்ச்சலாகுது டாக்டர்னா உடனே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுருவார், செக் பண்ணி பார்ப்பார், ஓகே. அவர் எல்லாருக்கும் ஒரே மெடிசன் தான் சஜஸ்ட் பண்ணுவார் எல்லாருக்கும். சில இடங்களில் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவருக்கு இன்ஜெக்ஷன், ஆனால் அது ஜென்ரலைஸ் தானே, கரெக்டா? இது ஜென்ரலைஸ்டாக இருக்கும். ஆனால் குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது சைக்காட்ரிஸ்ட் மாதிரிங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு போனால் இடத்த உடனே தான் இந்த 2 மாத்திரை போடு, தினமும் காலையில் எது யோகா பண்ணு அப்படின்னு சொல்லுவாரா? கிடையாது இல்லையா? அவங்களோட உட்காந்து பேசுவார், நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, எதனால் எப்படி ஆகுது, ஸோ அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க. குவான்டிட்டேட்டிவ் அப்படின்னா ஒரு ஜென்ரல் டாக்டர், குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி, அவ்வளோதான். இன்னும் சிம்பிளிஃபை சொல்லணும் அப்படின்னா, குவான்டிட்டேட்டிவ் அப்படின்னா ஸ்கூலுங்க, குவாலிட்டேட்டிவ்னா டியூஷனுங்க, அவ்வளோதாங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான். கம்பேரிசன் டேபிள் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருமா? இதோட டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன? குவாலிட்டேட்டிவ்னா நம்பராக இருக்கும், வேர்ட்ஸ் அண்ட் இமேஜஸாக இருக்கும், ஏன்னா விலைக்கு சொல்லணும் இல்லையா? அப்ரோச் அப்படிங்கிறது பாசிட்டிவிஸ்டாக இருக்கும், இதில் வந்து இன்டர்பிரேட்டிவிஸ்டாக இருக்கும். சாம்பிள் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் எடுக்கலாம், இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கலாம். இது வந்து ஸ்மால் சைஸில் ஒரு கிராமத்தில் மட்டும் தான் ஸ்டடி பண்ண முடியும், இந்தியா முழுவதும் ஸ்டடி பண்ண முடியாது, டைம் கன்சியூம் ஆகும். அதுக்கேற்ற எக்ஸ்பர்ட்ஸ் நம்மகிட்ட இல்லை. மெத்தட்ஸ் அப்படிங்கிறது சர்வே அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்தலாம், ஒரு இன்டர்வியூ பண்ணுறதோ இல்லை ஒரு கம்யூனிட்டியை அப்சர்வ் பண்ணுறதோ இல்லை பயன்படுத்த முடியும். இது கோல் அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறதுக்காகவும் ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காகவும் பொதுப்படைத்தன்மைக்காகவும். அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, குறிக்கோள் என்ன, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு குவாலிட்டேட்டிவ் மெத்தட். ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சைல்டு லேபர் எடுத்துக்கங்க. ஒரு குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் அதை பற்றி ஸ்டடி பண்ணு அப்படின்னா குவான்டிட்டேட்டிவ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை பேர் வந்து சைல்டு ஒர்க்கர்ஸாக இருக்காங்க, அவங்களுடைய ஏஜ் என்ன, எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இதுதான் வந்து குவான்டிட்டேட்டிவில் பண்ணுறது. குவாலிட்டேட்டிவில் ஏன் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, தேர் ஸ்டைலிஷ் ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது அவங்களுடைய தினசரி போராட்டங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபேமிலியுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் குவாலிட்டேட்டிவில் படிப்போங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதா? சரி, இப்போ ஒரு மெயின்ஸ் கொஷின் ஆன்சர் ரைட்டிங் நீங்களே வீட்டில் எழுதி பாருங்கள், இப்போ இந்த கிளாஸை பேஸ் பண்ணி. ஸோ டிஸ்டிங்ஸ் த பிட்வீன் குவான்டிட்டேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட் இன் சோஷியாலஜி, எக்ஸ்பிளைன் தயர் சிக்னிஃபிகன்ஸ் வித் எக்ஸாம்பிள். அதாவது குவான்டிட்டேட்டிவ்க்கும் குவாலிட்டேட்டிவ்க்கும் எழுதக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 மார்க் அப்படிங்கிறது ஒரு 150 வேர்ட்ஸில் எழுதி பாருங்கள். ரொம்ப சிம்பிளிஃபை, ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எழுத தேவையில்லை, இதுமாதிரி மொத்தத்தையும் எழுதாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எழுதி பாருங்கள், சரியா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.